வணக்கங்க. இன்றைக்கி இந்த 3 பசங்களுடைய அப்டேட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் மறந்து போடுறேன் பாருங்கள். அவன் பேர் வந்து கருவா. அவனை வந்து 5/7/2025 அன்றைக்கி தான் நம்ம ரெஸ்க்யூ பண்ணோம். பின்னாடி மேகட்ஸ் நிறையா கொதறி போய் கிடந்துச்சுங்க. ஸோ நம்ம 5ஆந்தேதி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு அடுத்த நான் என்னோடய இதில் டேக் ஓவர் பண்ணேன். 2 டேஸ்க்கு ஒன் டைம் வந்து அந்த புண்ணை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். அது போக அவனுக்கு தேவையான மருந்து இதெல்லாம் கொடுத்தோம். ரொம்ப பாசமானவங்க, கடிக்கலாம் மாட்டான். ஆனால் பட் ஏஜ்டு. அவங்க அந்த ஏரியா மக்கள் வந்து அப்டேட் கேட்டே இருந்தாங்க. என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி அதை அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன். கருவா ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க. அது போக நைட்டு ஃபுல்லாக பயங்கர சவுண்டு, ஊளை, பயங்கரமாக ஊளை விடுறாங்க மாற்றுக்கட்டில். இவங்களுக்காகவே நைட்டு ஃபுல்லாக முழிக்கிற மாதிரி இருக்குது. இவனுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொதறி போனதையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்து நான் மருந்து போடுவேன். அவன் பேர் வந்து அவனுக்கு பேரே வைக்கலை. அவனுக்கு பேர் வச்சுருப்பாங்க, எனக்கு தெரியல. வில்லாபுரம். அவனை ரெஸ்க்யூ பண்ணி 1 மாதம் கிட்ட ஆக போகுது. 25 நாள் ஆச்சு. அவனுக்கு ஆல்மோஸ்ட்டு கிளியருங்க. மேபி 1 or 2 டேஸில் அவனை வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே அவனுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட் இல்லை. மேபி ரிலீஸ் பண்ணுறப்போ வேணால் ஒரு 91 வேக்சினேஷனோ ரேபிஸ் வேக்சினோ போட்டுட்டு இறக்கி விட்ருவேன். கடத்தலை பண்ணுறது பசங்களுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. இவனும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்லிங்க. ஏன்னா ரொம்ப நாளாக என் கூட ட்ராவல் பண்ணுறான்ல. கருவாவுடைய புண்ணை காமிக்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு நல்லா ரெட்டிஸாக இருக்கிறது வந்து வேகமாக ஆறிட்டுருக்குன்னு அர்த்தம். இவனுக்கு முடிஞ்சுங்க. ஆல்மோஸ்ட்டு கொஞ்சோண்டு சின்ன புண்ணு, சின்ன ஒரு டாட் மாதிரி தான் இருக்குது. இவனுக்கும் கூட சீக்கிரம் சரியாயிரும். அடுத்து ஃபுட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஈரலில் வந்து மாத்திரை, அது போக அவனுக்கு சாப்பாடு. 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. ஆன்டிபயோட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 7 to 7 days கொடுக்கலாம். அதுக்கு மேலே அது கேட்காது. அதுக்கடுத்து நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு ப்ராப்பராக முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு டெரர் இருக்காங்க, அந்த வில்லாபுரம் பொமேரியன் கிராஸு. இந்த பொமேரியன் வகையான இவங்க மட்டும் கொஞ்சம் மெண்டலுங்க. திடீர்னு பல்லக்காட்டு வாங்கி கடிப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈரல் வச்சு மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்றேன் பாருங்கள். இதில் தொட முடியல, தூக்கலாம் முடியும். பட் ஆனால் அந்த புண்ணை தொட்டால் கடிக்க வரான், பயங்கர அக்ரெசிவாக மாறுறான். ஆனால் இவனும் ஃப்ரெண்ட்லி தான். பட் அவனுக்கு மூஞ்ச தொட்டால் பிடிக்க மாட்டேங்குது. இவனுடைய மென்டல் ஸ்டேட்டை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா பொமேரியன் கிராஸில் கிறுக்கு மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் வீட்டில் 2-3 பொமேரியன் வளர்த்துருக்கேங்க. அவங்க எத்தனை தடவை கடி வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட. ஏன்னா அப்பப்போ மென்டல் ஆயிடுவாங்க அவங்க. ஸோ இவனுக்குமே புண்ணு கொஞ்சம் நல்லாவே ஆறிடுச்சுங்க. கூட சீக்கிரம் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவேன். நன்றிங்க.